இன்றைக்கி சிறுகீரை கடையில் தான் பண்ணினேன். வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன். கீரையை வந்து கழுவி அதிலே போட்டுக்கலாம். நல்லா 2-3 கழுவு கழுவணும், மணல் இருக்கும்ல, அதனால் நல்லா கழுவி போட்டாச்சு. ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10 இருக்கும், 10 சின்ன வெங்காயம், 3 வெள்ளைப்பூடு, இது மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சின்ன சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு குக்கரை மூடிடலாம். இந்த கீரைக்கு வந்து புளி போடலாம், ஆனால் நான் போடலை. மதியானம் சாப்பிடும்போது ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் நான் போடலை. குக்கரை மூடிட்டேன். ஒரு 6-7 விசில் வந்து சிம்மிலே வச்சு விட்டுட்டேன். சாப்பாடு வெந்துட்டுருக்குது. குக்கர் வந்து 6-7 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா வெந்துருச்சு. தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து தண்ணியாக தேவைப்படலை. நான் வந்து சாதத்தில் கிளறி விடுறதுனால கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு சுத்தமாக தண்ணியை பூரா இருத்துட்டேன். என்கிட்ட வந்து இந்த கடையிற மத்து வந்து இல்லை, அது வந்து ஒன்று இருந்துச்சு, அது அந்த மேலே இருக்கிற குச்சி உடஞ்சி போயிடுச்சு. அதனால் வந்து கரண்டியை வச்சே நல்லா மசிச்சிட்டேன். நல்லா வெந்துருச்சு, அதனால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. லேசாக கரண்டியை வச்சு கிண்டினோடனேவே நல்லா வந்து கீரை வந்து மசிஞ்சு வந்துருச்சு. ஒரு சின்ன தாளிப்பு ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தாளித்து ஊற்றுனோடனே கீரை ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸுக்கு வந்து சாப்பாடு, அந்த கீரையை வந்து கிளற வேணாம், எங்களுக்கு அப்படியே வச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டியான். சரின்னு அப்படியே வச்சு விட்டாச்சு. காலையிலேக்கு தோசை, நைட்டு வச்ச சாம்பார். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.